வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் 2025-26 ஆண்டிற்கான MBBS மற்றும் PDS மாணவர் சேர்க்கை இடங்கள் குறித்த திருத்தப்பட்ட பட்டியலை தேசிய மருத்துவ ஆணையம் வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகள் குறைப்பதாக அறிவித்துள்ளது. தனியார் பள்ளிகளில் இலவச மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பித்த மாணவர்களை குலுக்கல் முறையில் தேர்வு செய்யும் பணி இன்று நடைபெற உள்ளது. சர்தார் வல்லபாய் படேல் அவர்களின் 150வது பிறந்த நாள் நாளை நடைபெற உள்ளது. மேலும் இந்நிகழ்ச்சியில் சர்தார் வல்லபாய் படேல் அவர்களை நினைவுகூரும் வகையில் 150 ரூபாய் நாணயத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட உள்ளார். மின்சார பேருந்துகள் இயக்கத்தால் டீசல் பேருந்துகள் குறைக்கப்படாது என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தெற்காசிய சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் பதக்கம் வென்ற 8 வீரர்களுக்கு 40 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். தமிழ்நாட்டை சேர்ந்த மேற்கண்ட இந்த 5 பேருக்கு IAS அதிகாரிகளாக பதவி உயர்வு வழங்கி ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் 80% நீர் இருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வால்பாறைக்கு சுற்றுலா செல்ல நவம்பர் 1ஆம் தேதி முதல் இ-பாஸ் நடைமுறை அமல்படுத்தப்படுகிறது. டெல்லியில் அதிகரிக்கும் காற்று மாசு கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பில் அரசின் திட்டங்களை தொடர ஹைகோர்ட் வழங்கிய உத்தரவில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட 41% கூடுதலாக பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோண்டா புயல் காரணமாக ஆந்திராவில் 1476 கோடி ரூபாய் சேதமடைந்துள்ளதாக முதற்கட்ட ஆய்வில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை மண்டல பூஜைக்காக நவம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 16ஆம் தேதி வரை போக்குவரத்து துறை சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி டெல்டாவில் கனமழையால் சேதமடைந்த பயிர் கணக்கெடுப்பு பணியை துரிதப்படுத்த வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் DDV தினகரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை IITயை சேர்ந்த 3 பேராசிரியர்கள் தேசிய அறிவியல் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். கனமழையின் காரணமாக கடந்த 22ஆம் தேதி வழங்கப்பட்ட விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் நவம்பர் 1ஆம் தேதி அனைத்து பள்ளிகளும் முழு வேலை நாளாக செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு மேம்பாலத்தில் ஏற்பட்ட பழுது சீர் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் 77,000 பேர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,600 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 90,400 ரூபாயாகவும் 1 கிராம் 11,300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 165 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் குருபூஜை மற்றும் ஜெயந்தி விழாவை ஒட்டி பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தமிழ்நாட்டில் மேலும் 2 சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி சிப்காட் நிறுவனம் விண்ணப்பித்துள்ளது. பழவேற்காடு பகுதியை சேர்ந்த மீனவர்கள் வருகின்ற 2ஆம் தேதி கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். விரைவில் நியமிக்கப்பட உள்ள 1429 சுகாதார ஆய்வாளர்கள் கிரேட் 2 பணிக்கு நவம்பர் 16ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சீன பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள 57% வரியை 47% குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. 3 கோடி ரூபாயில் தேவர் பெயரில் திருமண மண்டபம் அமைக்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சந்திப்பு மேற்கொண்டார். கனவு இல்லம் திட்டத்தின் 1 லட்சமாவது வீட்டின் சாவியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். TNPSC குரூப் 4 தேர்வு முடிவு வெளியிடப்பட்டுள்ள நிலையில் நவம்பர் 7ஆம் தேதிக்குள் சான்றிதழ்களை பதிவேற்ற வேண்டும் என்று TNPSC அறிவித்துள்ளது. விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகை காசோலைகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். சர்வதேச அமைதிக்கு இந்தியா ஜப்பான் உறவு வலுவாக இருப்பது அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தென்காசியில் 1020 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை தொடங்கி வைத்தார். வருகின்ற நவம்பர் 5ஆம் தேதியன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
மெட்ரோ ரயில் நிலையங்களில் இருந்து மினி ஏசி பேருந்துகளை இயக்க போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் அனைத்து கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் வருகின்ற நவம்பர் 2ஆம் தேதியன்று நடைபெறவுள்ள நிலையில் இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்திற்கு 10 புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறோம் என்று தென்காசியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்ட 14 நர்சரிகளின் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு அக்டோபர் 17ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் வாயிலாக 36,353 மருத்துவ பயனாளர்கள் பயனடைந்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஹரியானாவில் உள்ள அம்பாலா விமானப்படை தளத்தில் இருந்து ரஃபேல் போர் விமானத்தில் பயணம் செய்தார். பல்லடத்தில் போக்குவரத்து நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் 54 கோடி ரூபாய் மதிப்பில் 7.6 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய இணைப்பு சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான மோந்தா புயல் ஆந்திராவில் கரையை கடந்த நிலையில் 9 துறைமுகங்களில் ஏற்றப்பட்டிருந்த புயல் எச்சரிக்கை கூண்டை இறக்கிவிட வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. மோந்தா புயல் ஆந்திராவின் மசூலிப்பட்டினம், கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடந்தது. தமிழகத்தில் வார இறுதி நாட்களை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 940 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் 28 பேர் கொண்ட நிர்வாக குழுவை புதிதாக நியமித்துள்ளார். ராஜராஜ சோழன் அவர்களின் 1040வது சதய விழாவை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு நவம்பர் 1ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இதுவரை 1,90,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 8வது ஊதிய குழுவிற்கு உறுப்பினர்களை நியமிக்க ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற நவம்பர் 3ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. டெல்லியில் பழைய சரக்கு வாகனங்களுக்கு நவம்பர் 1ஆம் தேதி முதல் தடை என்று டெல்லி அரசு அறிவித்துள்ளது. திருவாரூரில் இருந்து வேலூர், திருவண்ணாமலைக்கு 2500 மெட்ரிக் டன் அரிசி மூட்டைகள் பொது விநியோக திட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அயோத்தியில் ஸ்ரீராம் ஜென்மபூமி தளத்தில் அனைத்து கோவில் கட்டுமான பணிகளும் நிறைவடைந்துள்ளதாக ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த க்ஷேத்ரா அறக்கட்டளை தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.